கர்மா. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தோம், பொய்யை பத்தி பார்த்தோம், திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு பொய் தப்பாக இருந்தால் கர்மா தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கர்மா நம்ம தான் விதைக்கிறோம். அப்பா செஞ்ச தப்பு, பாட்டன் செஞ்ச தப்பு, பூட்டன் செஞ்ச தப்பு, அதனால பிள்ளைங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்றது அபத்தமான பொய். அது கர்மால வராது. நல்லா தெரிஞ்சுங்க. உங்க அப்பா செஞ்சது, உங்க தாத்தா செஞ்சது, உங்க பாட்டன் செஞ்சது, அந்த பாவத்திற்கு நான் இன்னைக்கு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றது அபத்தமான பொய். ஆனா அதுல உண்மை இருக்கு. என்னங்க பொய்யுங்கிறீங்க, இப்போ உண்மைங்கிறீங்க அப்படின்னு. ஆமா, நம்ம தட்டி கழிக்கிறதுக்காக நம்ம மற்றவங்க மேல சுமையை தூக்கி போடுவோம். நல்லா தெரிஞ்சுங்க. தட்டி கழிப்பதற்காக அதெல்லாம் கிடையாது. நம்ம அப்பா இருக்காரு, உயிரோட நம்ம அப்பா இருக்காருன்னா அந்த பாவம் அவர் என்ன பாவம் பண்றாரோ பிள்ளைய சேரும். நல்லா கவனிக்கணும். இறந்து போனவர்களுடைய அவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளே சேராது. ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவரு மரணம் முடிஞ்சிடுச்சு, அவருடைய பாவம் அவரோட முடிஞ்சிச்சு, க்ளோஸ். ஆனா அப்டேட்ல யார் இருக்காங்களோ, தந்தை தாய் அப்டேட்ல இருக்கணும். இருந்து அவர்கள் பாவம் பண்ணினால், துரோகம் பண்ணினால், அவர்கள் எண்ணம் தப்பாக இருந்தால் அவர்கள் பிள்ளையே சேரும். இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நம்ம என்ன பண்றோம், 2 ஜெனரேஷன் வைப்போம். பாட்டன் செஞ்சது, பூட்டன் செஞ்சது, இப்படிலாம் சொல்லுவோம். அவங்க செஞ்சது அவங்க முடிஞ்சு போச்சு, அது உங்களுக்கு இதாகாது. அதே உங்க தாத்தா செஞ்சது, இப்ப அப்பா உயிரோட இருக்கார் அப்படின்னா தாத்தா செஞ்சது அப்பா அனுபவிப்பார். தாத்தா தப்பு பண்ணியிருந்தா அப்பா அனுபவிப்பார். இது கன்ஃபார்ம். இது ஓகே, இப்ப புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே 10-20%. இது 10-20% நமக்கு கிடைக்கும். இந்த முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்ல லாஸ்ட் ஒரு ஜெனரேஷன் இறந்து போனவர்கள் செஞ்ச பாவம் இப்ப இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அவங்க அப்பா, இப்போ ஒரு அப்பா இருக்கார், அவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னா அவர் பண்ண பாவம் அதோடு முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு பிறகு இவர் என்ன அனுபவிப்பார், இவர் பண்ண பாவம், அவர் பண்ண பாவமே அவரை போய் பாதிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கர்மா, அங்கதான் உருவாகும். அடுத்தது நாம பண்ற பாவம். இப்ப நம்ம உயிரோட இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க உயிரோட இருக்கு அப்படின்னா நாம பண்ற பாவம் நம்ம பிள்ளைகளை போய் பாதிக்கும். சரி, பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்ன? இப்ப 2வது கணக்கு வந்துடும். பாவம்ங்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். யாரை எல்லாம் தேவையில்லாம இந்த வாயில வந்த மாதிரி பேசணுமோ அதெல்லாம் பாவம். அதாவது வாயில வந்த மாதிரி முதல்ல சில பேர் பேசுவான், அப்படியே உலகத்தையே அவனே இதெல்லாம் கத்து தெரிஞ்ச மாதிரி பேசுவான். அது முதல்ல கர்மா, அதான் பாவமே. அவன் பிள்ளை பத்தினா கஷ்டப்படும், அது தவறு. முதல் தவறு அங்கதான் ஆரம்பிக்கும். அதனால யாரையுமே இவன் கெட்டு போகணும், இவன் அழிஞ்சு போகணும், உங்க எண்ணத்துல அழிவு கெட்டதுன்னு துஷ்டமான வார்த்தைகளோ துஷ்டமான எண்ணங்களோ நமக்கு உற்பத்தி ஆனால் அது நம்ம சந்ததிகளையும் நம்மளையும் முதல்ல பாதிக்கும். அதுல முதல்ல பாதிக்கிறது நம்மளதான் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் அவங்கவுங்க கர்மம் அவங்களுக்கு தான். எண்ணம் அவங்கள முதல்ல தாக்கும். இது தாக்குறதுனால பிள்ளைகளுக்கு சிரமம் ஏற்படும். இப்ப கவனிக்கணும். அப்பா அம்மா செய்யற பாவம் பிள்ளைகளுக்கு பாதிக்கல, அப்பா அம்மா செய்யற பாவம் அப்பா அம்மாவை பாதிக்குது. நம்மளுடைய பாவம் நம்மளை பாதிக்குது, நம்ம பாவம் நம்மளை பாதிக்கிறதுனால பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தர் வருமானம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காரு, திடீர்னு பணம் நின்று போயிடுச்சுன்னா மாசம் மாசம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தீபாவளி பொங்கல் இது மாதிரில விசேஷ காலங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது நின்று போயிடுமே. அப்ப இவருக்கு நின்னாதானே இவர் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்காருங்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, உடல் நலத்தோட இருக்காரு. அப்ப பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க, குறைய இருக்காது. இவருடைய வருமானம் எப்ப குறையும், இவருக்கு எப்போ உடல்நலத்தில் பிரச்சனை வரும், இவர் பாவம் இன்க்ரீஸ் ஆகும் போது. பாவம்னா என்ன, இவர் யாரெல்லாம் அதிகமா தப்பா பேசியிருக்காரு, நடந்த உண்மைகளை எப்படி வேணாலும் பேசலாம், நல்லா பேசலாம், தப்பு இல்லை. ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான அவனை பத்தி பேசு, அதையும் எப்படி அவன் திருந்தறதுக்காக பேசணுமே தவிர அவன் அப்படி நம்ம இட்டு கட்டி ஏத்தி இறக்கி நம்ம கொஞ்சம் பூசி ஈசி அது தப்பா இன்னொருத்தவங்கள்ட்ட சித்தரிக்கும் போது அதுவும் பாவத்தில் வந்துடும்.
இன்னொன்னு ரொம்ப முக்கியம், ஆள் இல்லாத போது பேசுறது அத்தனை வார்த்தையும் பாவம் தான். ஆள் இல்லாத போது பேசவே கூடாது. சில பேர் வீட்டில் பேசுவாங்க, இந்த கடைகள் எல்லாம் பார்ப்பீங்க, முதலமைச்சர்லேருந்து பிரதம மந்திரியிலிருந்து எதிர்கட்சி தலைவரிலிருந்து நடிகர்லேருந்து நடிகையிலேருந்து என்னதான் வாயில வரணுமோ அம்பட்டு குடும்பத்தையும் இழுத்துருவான். என்னமோ அந்த குடும்பத்துல இவன் போய் நேராக உட்காந்து பார்த்த மாதிரி. முதலமைச்சர் மாதிரி ஒரு வேலை இவனால பார்க்க முடியாது. அவர் காலையில என்ன வயசா இருந்தாலும் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பாரு, இத்தனை மணிக்கு ஒரு இடத்து அட்ராக்ட் கரெக்டா பஞ்சுவாலிட்டியா அவங்க போவாங்க. அவங்க அமைச்சர்களை மாதிரி இவனால பார்க்க முடியாது. ஆனா பேச்சு மட்டும் என்ன பண்ணுவான், அதிகமா பேசுவான். இது முடியாது. அதாவது பாத்தீங்கன்னா, ஏன்னா இவனால பேசாம இருக்க முடியாது. இது நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பேச்சு ஒரு புண்ணியமான பேச்சா, கிடையாது. ஒரு வாத்தியார் இருப்பார், பள்ளிக்கூடத்துல வாத்தியார் இருப்பார், அவர் நல்ல மனுஷனா இருப்பார். அவரை பத்தி, அந்த பள்ளிக்கூடத்தை பத்தி சில கருத்துக்கள் நமக்கு உண்மையா பாதிக்கப்பட்டால் அதுக்கு புகார் கொடுக்கிறோம். ஆனா அந்த கருத்துக்களை நம்ம மனசு கேட்காதது, பேசுனாதான் மனசுக்கு ஒத்து போகும். அங்கதான் கர்மா ஆரம்பமாகும். இதுக்கு கேட்கறதுக்கு ஒரு ஜால்ரா அடிக்க 2 பேர் இருப்பான் பக்கத்துல. ஆமா 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 அப்படின்னுவான். அப்ப திரிக்கப்படும், பொய் திரிக்கப்படும். அப்பரோட வார்த்தைகள்ல இவனுக்கு கொஞ்சம் ஜால்ரா அடிச்சோன்னு இவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆசை வந்துடும், ரொம்ப பேசுவோம். இது எல்லாமே என்ன பண்ணும், நாம எதை பத்தி அதிகமா பேசணுமோ அது ஒரு வாரத்திலே காட்ட ஆரம்பிச்சிடும். சும்மா இருக்கிற வாயில போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுன்னா அவன் ஒரு 10 நாள்ல போலீஸ் ஸ்டேஷனை போய் பார்க்குற மாதிரி ஆகும். சும்மா இருக்கிற வாயில ஆஸ்பத்திரி இருந்தா அவன் ஒரு 10 நாள்ல ஆஸ்பத்திரியை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே வருமுன் காப்பது மாதிரி தான். இது எல்லாமே வரக்கூடிய வார்த்தையெல்லாம் முன்னாடி நமக்கு வார்த்தையா வரும், எண்ணமா முதல்ல வரும், அப்புறம் வார்த்தையா வரும். இது ரெண்டையும் எந்த அளவுக்கு பேசுறோன்னா அது உடனே செயலா வரும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிச்சு. இப்போ பிளான் புரியுதா? ஒரு அரசியல் இருக்கிறவங்களை பற்றியோ, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள பற்றியோ, கலைத்துறையில் இருக்கிறவங்கள பற்றியோ நம்ம பேசலாம். ஆனால் அபத்தமாக பேசக்கூடாது. எது உண்மையோ அதை உண்மையை பற்றி தான் பேசலாம். நம்ம உண்மையை மட்டும் பேசுவோமா? 10 போய் பேசுவோம். ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒரு இடத்துல போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம பார்த்ததையும் வந்ததையும் விட்டுட்டு அவங்க என்ன எப்படி வந்தாங்க தெரியுமா, எப்படி போனாங்க தெரியுமா அப்படின்னுவோம். ஆனால் அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டோம்னா, நான் எந்த பாவமே பண்ணுறது இல்லைங்க, ஏன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க அப்படின்னு. சார் நீங்கள் இந்த பேச்செல்லாம் பேசுனீங்களே, அது எப்படிங்க பாவத்தில் பண்ண? அவங்க எதாவது அநியாயம் பண்ணுறாங்களே. யார் அநியாயம் பண்ணா? யார் அநியாயம் பண்ணுறா? அப்புறமா அதை நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம அதையே யோசித்து பார்க்கும்போது, ஆமாம் இல்லை அவன் ஒன்றும் நமக்கு அநியாயம் பண்ணலை, ஆனால் நமக்கு அந்த இடத்துல தேவையில்லாமல் தான் பேசியிருக்கோம்ல, அப்படி தோணும். அப்போ சில வார்த்தைகள் முதல்ல நல்லா கவனிங்க. எண்ணம், ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், சும்மா இருக்கும்போது பக்கத்தில் உட்காருவான். உட்காரும் போது வளர்ந்த மனிதர்களை பற்றி வளராத மனிதர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். அது ஒரு வெறித்தனமாக ஆரம்பிக்கும் அந்த வார்த்தை. ப்ளீஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அந்த இடத்துல நமக்கு ஒரு வன்மம் உண்டாகும். அப்புறமா போஸ்டர்லேயோ ஃபேஸ்புக்கில் கூட அவங்க முகத்தை பார்த்தா நமக்கு வெறுப்பு ஏற்படும். அவன் நமக்கு எந்த பகையுமே கிடையாது, அவன் நமக்கு எந்த கெடுதலுமே பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் அந்த பேச்சோடைய வீரியம் எதில் பார்த்தாலும் அவனை பார்த்து தப்பாக தெரியும், எதில் பார்த்தாலும் அந்த பெண்மணியை பார்த்தா தப்பாக தெரியும். இது என்ன ஆகும் அப்படின்னா, தப்பு செயலாக மாறும். அப்புறம் 10 பேர்கிட்ட அந்த வார்த்தையை பேசுவோம். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தோட நிலைமை தலைகீழாக மாறும். இதெல்லாம் நினைக்கிறாங்க சில பேர், இதெல்லாம் இல்லைங்க, அவங்கவுங்க விதியெல்லாம் நம்ம தான் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்னது தான், நிறைய இடங்கள்ல தலையெழுத்தை நமக்கு எழுத சொல்லி ஆண்டவனே நமக்கு கொடுக்குறான். நான் அந்த பதிவில் கொடுத்துருந்த போன பதிவில் நீங்கள் கேட்டுக்கலாம், எல்லாமே தொடர் பதிவு தான். அந்த எழுத்த வேலையை நம்ம திருத்தி மாற்றி எழுதிடுவோம். நமக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறானேப்பா. அப்போ புண்ணியத்தை சேர்க்க வேண்டும், அப்போதான் கர்மா நம்மக்கிட்ட வராது. புண்ணியம் எப்படி சேர்க்கப்படும்? ஃபர்ஸ்ட் எண்ணம் தான். பாசிட்டிவ் நேச்சர்ங்கிறது இங்கே தான் ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் ஒரு மனிதனை பற்றியோ ஒரு மனுஷியை பற்றியோ பேசக்கூடாதுங்கிறத வைராக்கியமாக நம்ம எல்லாரும் மனசில் முதல்ல பதிவு பண்ணிக்கணும். அது குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், சமூகத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும்,
குடும்பத்தில் உள்ளவங்களை பேசினா உடனே சண்டை வந்துடும். சமூகத்தில் இருக்கிறவங்களை பற்றி பேசலாம், என்ன பிரச்சனை யாருக்கு வரும். தப்பு பண்ணுறவங்களை பற்றி பேசலாம், தப்பே கிடையாது. அதுவும் என்ன வரையறையோ வன்மத்தை தூண்டாத பேச்சாக இருக்கணும். அதுக்கு ஏதோ ஒரு செயல்பாடு. ஒரு அரசியல்வாதியை பற்றி பேசுகிறோம்னா நம்மளுக்கு தான் ஓட்டு இருக்க, ஓட்டில் அதை காட்டிட்டு போயிடலாம். ஆனால் அதுக்குன்னு அவர்களை பற்றியோ அவங்க குடும்பத்தை பற்றியோ பேசும்போது அது தவறு. ஏன்னா நம்ம எதுவும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுவோம். அப்போ சில வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது நம்மள இன்னொருத்தவங்க பேசுவாங்க. இது எல்லாம் வன்மமாக உள்ள போகும், மனசுக்குள்ள போய் வன்மமாக போகும். அது எல்லாமே இது நமக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு இதோட பாதிப்பு தெரியும், 15 வருஷம் கழிச்சு அந்த பாதிப்பு தெரியும். ஆனால் கம்பல்சரி 15 வருஷத்துக்குள்ள பாதிப்பு தெரியும். ஏன்னா அவ்வளோதான். ஒரு நல்லது கெட்டதை விட தீர்ப்புங்கிறது 14 வருஷம் தான். ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து 14 இயர்ஸ்ல அவனுக்கு தண்டனை கொடுத்துடப்படும், தண்டனை நிறைவேற்றப்பட்டுடும். அதனால கர்மாவை நாம தான் விதைக்கிறோம். இன்னிலிருந்து நம்ம யாரையும் எண்ணத்தின் வடிவத்தில் அவங்கள பற்றி நினைக்க வேண்டாம், பாசிட்டிவாக நினைப்போம். அடுத்தது வார்த்தையின் வடிவத்தில் அவங்களுக்கு எதுவும் தொடுக்க வேண்டாம். இதை முதல்ல முடிவாக வைங்க. கர்மா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும். அதே எண்ணத்தின் வடிவத்தில் அவங்கள பற்றி பாசிட்டிவாக நினச்சி பாருங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள்ட்ட ஒரு நல்லது ஒன்று இருக்கும், அதை மட்டும் நினச்சி பாருங்க. அவங்க நல்லது ஒரு இடத்துல செஞ்சுருப்பாங்க, அதை நினச்சி பாருங்க. அப்போ உங்கள் மனசு கூலாகும், காமாகும், சமதளத்துக்கு வரும். இந்த பக்கத்தில் உள்ளவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அடுத்த உள்ளவங்கள பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அவனும் முன்னேற மாட்டான், நம்மளும் முன்னேற முடியாது. அவனுக்கு கர்மானா என்னன்னே தெரியாது, நாம கர்மாக்குள்ள சிக்கிப்போம். ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளால நம்ம குடும்பம் நம்மளுடைய சங்கதிகள் சங்கடப்படுதுன்னா அதுதான் கர்மா. இது எங்கேயிருந்து விதைக்கப்படுறதில்லை, இங்கேருந்தே விதைக்கப்படுறது தான். அதனால நாம தான் பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, கர்மாவை ஜெயிப்போம். இன்னையிலிருந்து மனசை சுத்தப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், இங்கிருந்து வாழ்க்கையை ஆரம்பிப்போம். கர்மா கண்டிப்பாக கர்மாங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு பெரிய பரிகாரம் செய்ய போகிறேன், பெரிய ஹோமம் பண்ண போகிறேன், அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய வேள்வி என் மனதிலே ஆரம்பிக்க வேண்டும். என்னுடைய வேள்வி என் மனதிலே ஆரம்பிக்க வேண்டும். அதான் வேள்வி. இங்க இருக்கிற நெருப்பை விடவாங்க இன்னொரு இடத்துல நெருப்பு இருக்க போது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஹீட்டை விடவாங்க இன்னொரு இடத்துல நெருப்பு இருக்க போது. பஞ்சபூதத்தில் நெருப்பு உடம்புங்க நம்ம உடம்பு. அதை வார்த்தையால கக்குறோம், வேண்டாம். வார்த்தையில ஏன் நீரை நிறைய வச்சிருக்கிறான், இது நீர் நிறைந்த இடம். அதுல நெருப்பு வரக்கூடாது, நெருப்பு அணைஞ்சு போடணும். அதனாலதான் சொல்றேன், எண்ணத்துல முதல்ல நெருப்பை உண்டாக்காது. அது நெருப்பு இருக்கிற இடம் வயிறு, வைத்தெரிச்சல்னு சொல்லுவான். இங்கேருந்து உருவாகி நம்மளுடைய இதயத்துக்கு வாய்க்கு வெளியில வரும். தயவு செய்து என்ன எண்ணமாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கர்மாவை ஜெயிக்க வேண்டும். அந்த கர்மாவை ஜெயிக்கிறேங்கிற பேர்ல தேவையில்லாத பரிகாரத்தெல்லாம் செஞ்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஹோமமே பண்ணாலும் பூஜையே பண்ணாலும், அதை பற்றி நான் தெளிவாக அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். ஒரு நாள் தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஆனால் சொல்கிற வார்த்தை கேட்டவர்களுடைய வலி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கர்மாவை ஜெயிப்போம், நல்லதை நடத்துவோம். வாழ்த்துக்கள்.